Hi guys, welcome back to AnYa NiKa channel. Previous video la நம்ம வந்து sharp edge எப்படி போடுறது, curves எப்படி போடுறது அப்படிங்கறது chain stitch வச்சு நம்ம பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து அதே chain stitch வச்சு எப்படி zigzag வந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். First வந்து இந்த மாதிரி double line போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து first வந்து point வச்சுக்கலாம். ஏனா beginners-ஆ இருக்கனால நமக்கு வந்து எப்படி போறது அப்படிங்கிறது தெரியாது. So அதனால வந்து கொஞ்சம் gap விட்டு இந்த மாதிரி points வச்சுக்கோங்க. வச்சிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு சென்டரா வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. So இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு டிரா பண்ணிக்கோங்க. ஏனா கரெக்ட்டா வரணும். அதனால வந்துட்டு பிகினர்ஸ் டக்னா வந்து எதுமே டிரா பண்ணாம நார்மலா போட்டோம் அப்படினா வராது கரெக்ட்டா. சோ அதனால வந்து இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு போடும்போது கொஞ்சம் ஈஸியா வரும். அதனால நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து thread வந்து லென்த்தியா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் டிரா பண்ணிருக்கேன். அது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம neck designsக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். So chain stitch மாதிரி தான் போடணும் இதுவுமே. நம்ம வந்துட்டு chain stitch போட்டுட்டு நம்ம வந்து இங்க ஒரு லாக் போட்டுக்கணும். நான் ஒவ்வொரு ஸ்டிட்ச் போட்டுட்டு நான் வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன் பாத்துக்கோங்க. லாக் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம இங்க எடுத்து அதுக்கு அப்புறம் இங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டிட்ச் போடணும். இல்ல நம்ம வந்து அப்படியே வந்துட்டு போட்டுட்டே இருந்தோம் அப்படினா ஸ்டிச்சஸ் வந்துட்டு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிரும். சோ ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டிட்ச் போடுங்க. ரொம்ப சிம்பிள் தான் zigzag வந்து நம்ம வந்து போடுறது. அவ்வளவுதான் போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஃபைனலா நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படினா zigzagலயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் செயின் zigzag இருக்கு, டபுள் லைன் zigzag இருக்கு. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் செயின் zigzag வந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சிங்கிள் செயின் zigzag வந்து நம்ம வந்து சிங்கிள் லைன் மட்டும் டிரா பண்ணிக்கலாம். டபுள் லைன் zigzag வந்துட்டு ரெண்டு லைன் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ ரொம்ப கேப் விட்டுலாம் போட வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இப்போ தெரியற மாதிரி கேப் இருந்தா போதும். அதுக்கு அப்புறம் இன்னொரு லைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் செயின் zigzag வந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நார்மலா செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் சிங்கிள் செயின் zigzagக்கு வந்துட்டு நம்ம வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். செயின் ஸ்டிட்ச் போட்டு நம்ம வந்து நாட் போட்டுறோமா அதே மாதிரி நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் முடிச்சாச்சா லாஸ்ட்டாக நம்ம நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்துட்டு அப்படியே வந்து மேலே கொண்டு போயிடணும். ரொம்ப லென்த்தியாக கொண்டு போக வேண்டாம். குட்டியாக எடுத்துகிட்டு மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் மாதிரி தான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள் நாட் போட்டுட்டேனா போட்டுட்டு மேலே கொண்டு போயிடணும். போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ பக்கத்துலேயே தான் போடுறேன். ரொம்ப கேப் விட்டு போட்டுற வேணாம். நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நாட் போட்டுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா zigzag வந்துட்டு எப்படி போடுறதுன்ட்டு அதே மாதிரி தான் இதுக்குமே நீங்கள் அது போட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டாவே இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து zigzag வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அது போட்டாலே சிங்கிள் செயின் zigzag அப்புறம் டபுள் செயின் zigzagலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். நீங்கள் அப்படியே வந்து நம்ம தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா த்ரெட் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அது சேஃப்டிக்கு தான் பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது வந்துட்டு நூல் வந்து சிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போட வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். zigzag செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா
இந்த செயின் வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போடணும். ஏன்னா வந்து இதுவே டபுள் லைன் சிக்ஸாக் ஸ்டிச்சஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்ட கூட நமக்கு வந்து தெரியாது. பட் இது வந்து குட்டியாக போட்டால் தான் அழகாகவே இருக்கும். நமக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து குட்டியாக தான் போடணும். அடுத்து சிக்ஸாக் போடுறதுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக போடணும். ரொம்ப கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா அது அசிங்கமாக இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கிட்டே போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிங்கிள் செயின் சிக்ஸாக் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து டபுள் செயின் சிக்ஸாக் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் செயின் சிக்ஸாக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிங்கிள் செயின் சிக்ஸாக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டோமா, இது டபுள் லைன் சிக்ஸாக்கு வந்துட்டு டபுள் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டிச் மேலே போடணும். ஸோ ஃபஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே செயின் ஸ்டிச் வச்சு தான் நம்ம போடுறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து நல்லா போட ஆரம்பித்தாவே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்கிறோம். அதே செயின் ஸ்டிச் நல்லா போட்டுங்க, நல்லா போட்டு கற்றுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது ஈஸியாக வந்துடும். சிக்ஸாக்குமே வந்து நீங்கள் நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவுமே போட்டு பாருங்கள். இப்போ டபுள் லைன் சிக்ஸாக் வந்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டிச் நம்ம போட்டோமா, செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம ஒரு நாட் போடணும் இல்லையா, ஒரு ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் நாட் போடுவோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே இழுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் பக்கத்துலேயே ஒரு குட்டி தூக்கிக்கிட்டு இருக்கும் நம்ம போடுற ஸ்டிச்சு. அதனால் வந்து பக்கத்துலேயே இந்த நாட் போட்டதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து நார்மலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, டபுள் செயின் சிக்ஸாக்கில் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு போட்டாலுமே தெரியாது. ஏன்னா மேலே வந்துட்டு சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நம்ம போடுறதுனால வந்துட்டு தெரியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெருசாலே கொஞ்சம் பெருசாக போட்டாலுமே ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எந்த டிசைன் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடுவோம். ஸோ செயின் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு 2 லைன் இல்லைனா ஒரு 3 லைனாச்சும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் வச்சு தான் போடுவோம். ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஸோ இப்போ அந்த டபுள் லைன் ஸ்டிச் போட்டேன் செயின் ஸ்டிச், அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் லைன் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டாச்சா, போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லையா, சிங்கிள் செயின் சிக்ஸாக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் டபுள் செயின் சிக்ஸாக்கு நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். ஸோ மறக்காமல் வந்துட்டு சிக்ஸாக் போடும்போது மட்டும் மறக்காமல் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போடணும், மறந்துடாதீங்க. நீங்கள் இப்படி நாட் போடாமல் நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து தூக்கிட்டு தான் வரும், உங்களால் ஸ்டிச் போட முடியாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயுமே ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் போடுங்க.
நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், டபுள் செயின் சிக்ஸாக் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சிக்ஸாக் எப்படி போடலாம், சிங்கிள் செயின் சிக்ஸாக் எப்படி போடலாம், டபுள் செயின் சிக்ஸாக் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டிச்சஸோட நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.